ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவிட்டையில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுடிதார் டாப் வந்து முன்கழுத்து டிசைன் கழுத்து எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம சுடிதார் மெட்டீரியல் இருக்குது. இது ஜார்ஜெட் கிளாத்தில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. இதுதான் டாப்பு. இது ஷாலு, பேண்ட்டு, லைனிங்கும் வந்து இந்த மெட்டீரியலோடைய சேர்த்து பேண்ட்டு கிளாத்துலேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த சுடிதாருக்கு தான் நம்ம வந்து முன்கழுத்து டிசைன் கழுத்து வெட்டி அதை எப்படி நம்ம கேன்வாஸ் வச்சு, கேன்வாஸு இல்லைன்னா பேஸ்ட் பேப்பர் ரெண்டில் எதுனாலும் வச்சுக்கலாம், அது வச்சு நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம சுடிதார் டாப் வந்து முதல் லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே அளவை வச்சு நான் மெயின் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம கழுத்து வந்து கேன்வாஸ் பேப்பர் கொடுத்து நம்ம கழுத்து டிசைன் தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கழுத்தை வந்து நம்ம வெட்டக்கூடாது. இந்த மாதிரி கழுத்து அகலத்தை மட்டும் நான் குறித்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் எடுத்தோம், அம்கோல் எடுத்தோம். நம்ம எப்பயும் போல் சுடிதார் கட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சுடிதார் எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எப்படி கட் பண்ணுறது அப்படின்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதே மெத்தடில் தான் நான் வந்து சுடிதார் டாப்பு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேன்வாஸ் பேப்பரில் என்ன டிசைன் கழுத்து வைக்க போகிறோமோ அதை வந்து நம்ம வெட்ட போகிறோம். பேப்பரில் வெட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வச்சு நம்ம எப்படி கழுத்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் பேப்பர் அல்லது பேஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேப்பரை இது வாங்கிக்கோங்க. இதில் நீங்கள் கழுத்து வரைஞ்சி நம்ம தைக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ வந்து அதை வந்து பாருங்கள், மடிப்பு பகுதி வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். கழுத்து அகலம் வந்து 2.5 வச்சோம் இல்லையா, கழுத்து அகலம் 2.5. உங்கள் அளவு சுடிதாரில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம். எனக்கு 2.5 வந்தது. அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை விட கூடுதலாக கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கூடுதலாக வர்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக ரெட்டையாக மடித்தா 5.5 வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். உயரம் வந்து கழுத்து இறக்கம் நம்ம நார்மலாக சுடிதாரில் எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கிறோம். டிசைன் நெக்குனால் டிசைன் கழுத்து வைக்கிறனால 1/2 இன்ச்சு கூடுதலாக வைக்கிறேன். இப்போ 5.5 இன்ச்சு நமக்கு, அதனால் நான் 6 இன்ச்சாக வைக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கழுத்து டிசைன் அழகாக வரும். இப்போ பாருங்கள், 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் 2.5. இப்போ முன் கழுத்து இறக்கம் டிசைன் கழுத்துனால எவ்வளோ இருக்கோ அதை விட 1/2 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம். எனக்கு 5.5 வந்தது அளவு சுடிதாரில், நான் 6 வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல கழுத்தகலம் மேலே எவ்வளோ வச்சோமோ அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாக்ஸ் போட்டுடலாம். இந்த உயரமும் கழுத்து இறக்கம் முன் கழுத்து இறக்கம் 6 வந்ததில் அப்படி பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கழுத்து நம்ம டிசைன் வரைய போகிறோம். ஒரு 1.5 இன்ச்சு இந்த கீழே உள்ள பாயிண்டில் இருந்து 1.5 இன்ச்சு உயரத்தில் கழுத்து இறக்கத்தில் மேலே குறிச்சிக்கிறோம். நான் வந்து ஸ்டார் நெக்கு மாதிரி, அதாவது டைமண்ட் நெக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நெக்கு தான் வைக்க போகிறேன். வச்சு அதில் ஜன்னலாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதனால் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா போதுமானது. இந்த 1.5க்கும் இந்த கழுத்து இறக்கம் இந்த மடிப்பு பகுதியில் குறிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கும் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதுதான் கழுத்து. நம்மளுக்கு வந்து டைமண்ட் நெக் வந்து அகலமாக வேணாம், ஒடுக்கமாக வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கழுத்து அகலம் என்னவோ அதவே அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து இந்த இடத்த இப்படி கட் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள், டைமண்டுக்கு நமக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டிசைன் வைக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த இடத்துல கீழே டிசைன் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதையும் நம்ம இதிலேயே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டைமண்டுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ சுடிதாரில் நம்ம வச்சு தைக்கல இந்த அளவில் அப்படியே வச்சு நம்ம தைப்போம். இங்கே மேலே வந்து நம்மளுக்கு டிசைன் வரும். மேலே சாக்லேட்டாக வச்சு டிசைன் தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பீஸ் இருக்கு இல்லையா, கட் பண்ண இந்த பீஸு, இதில் வந்து நம்ம பீஸு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் அளவுக்கு. இதில் வந்து கழுத்து ஷேப்பாக நம்ம இவ்வளோ பீஸையும் வந்து உள்ள சுடிதாரில் வச்சு தைக்க முடியாது. அதுக்காக நம்ம அளவாக 1 இன்ச் அளவுக்கு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸ் தான் கழுத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸு. இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் ஒரு சதுர பீஸ் கட் பண்ணி இதை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இது மேலேயே தைக்கணும். இல்லையா, இந்த பீஸு இதில் தான் நம்ம இங்கே மேலே தான் வந்து சாக்லேட் வர்ற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம தனியாக வச்சு அளவு எடுக்க முடியாது. ஷேப் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பீஸில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வெட்டி எடுக்கணும். இப்போ இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து டிசைன் வச்சு தைக்க போகிறோம். இது அளவுக்கு சுடிதாரில் கழுத்தை தைச்சிருவோம். இது அளவுக்கு நம்ம டிசைன் வச்சு தைச்சி மேலே வைப்போம். அப்படிங்கிறப்ப நமக்கு கழுத்து 1/2 இன்ச்சு இறக்கி வச்சோம் இல்லையா, அது நமக்கு தைக்கிறப்ப ஈவனாக உங்களுக்கு இது பீஸ் மேலே வர்றதுனால கழுத்து சரியாக வந்துடும். இப்போ சாதாரண ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம். அதாவது நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக மடிப்பு பகுதி வர்ற மாதிரி மடித்து நம்ம பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பீஸ் இருக்கு இல்லையா, நம்ம டிசைனுக்கு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் அளவுக்கு நம்ம இப்போ மடிப்பு பகுதியில் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு வரைய போகிறோம். மடிப்பு பகுதி மடிப்பு பக்கம் வரணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது மேலேயே நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலே வந்து இதே அளவு தான் இருக்கணும். நம்ம சைடில் தான் இப்படி வச்சு தப்போங்கிறப்ப இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். அதே போல் கீழ்ப்பகுதியிலையும் நீங்கள் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். நான் ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
இப்போ 1.5 இன்ச்சு கூடுதலாக விட்டுருக்கோம். இது வந்து நம்ம தையலுக்கு, அதாவது சாக்லேட் வச்சு தைக்கிறப்ப நமக்கு கூடுதலாக இந்த இடத்துல தையலுக்கு உள்ளே இருக்கிறதுக்காகத்தான் விட்டுருக்கோம். இப்போ இதில் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம சாக்லேட் டிசைன் வைக்க போகிறோம். இது வந்து நம்ம மேலே நம்ம சுடிதார் டாப்பை கழுத்தை வச்சு நம்ம தைக்கிறப்ப உள்ளே இந்த துணி கூடுதலாக இருந்தால் தான் நமக்கு வந்து அழகாக இருக்கும், தைக்கவும் முடியும். அதுக்காக நம்ம இந்த அளவு கூட விட்டுருக்கோம். இப்போ சாக்லேட் மாதிரி தைக்கணும். முதல் நம்ம கழுத்து வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து லைனிங்கில் அந்த கேன்வாஸை வச்சு அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கழுத்து தைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம முன்கழுத்து டைமண்ட் நெக் வெட்டினோம் இல்லையா பேஸ்ட் பேப்பரில், அதை வந்து நம்ம ஒரு லைனிங் பீஸ் இருந்துச்சுல, நமக்கு லைனிங் பீஸில் ஒரு சதுர பீஸாக 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு உயரம் 10 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நம்ம அந்த சதுர பீஸில் இந்த பேஸ்ட் பேப்பரை நம்ம வச்சு அயன் பண்ணிட்டோம். அயன் பண்ணுறது எப்படி அயன் பண்ணணும்னா, பேஸ்ட் பேப்பரில் பாருங்கள் வலுவலுன்னு இருக்கும். இதுதான் வந்து அந்த பேஸ்ட் இருக்கிறது. இது வந்து துணியோட ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு இப்படி அயன் பண்ணோம்னா ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் நான் அயன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டு, 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் துணி விட்டு இந்த பேஸ்ட் பேப்பரை சுற்றி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பிசுரை நம்ம மடித்து தைக்கணும். தைச்சதுக்கப்புறமா நம்ம முன்பக்கத்தில் வச்சு இந்த கழுத்தை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதை இப்படி தைக்க போகிறோம். இந்த இடம் வரையில் இந்த மாதிரி முக்கில் இந்த மாதிரி மடிச்சிருங்க. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி டைமண்ட் நெக்கு, பா நெக்கு, எந்த ஒரு நெக்கு தைச்சாலும் இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துல, அதாவது தச்சு திருப்பணும். தச்சு திருப்புறப்ப கண்டிப்பாக ஊசியை உள்ளே திருப்பி தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். இந்த பிசுரை தைக்கலையும் அதே போலயே தைங்க. இந்த மேலே துணி வந்து நமக்கு இந்த பேப்பரை விட கூடுதலாக இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுறலாம். இதை சரியாக வச்சுக்கிட்டு, ஷேப்புக்கு சரியாக வச்சுட்டு பாருங்கள், இந்த பக்கமும் கூடுதலாக இருக்குது, இப்படி வச்சு நேராக வெட்டிடலாம். இப்போ கழுத்தோட அளவுக்கு நம்ம பேஸ்ட் பேப்பரை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு மடித்து தைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்து முன்பக்கத்துக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து, இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம். மெயின் கிளாத்தை மேலே வச்சு அடியில் லைனிங் கிளாத் வச்சு அப்படியே நம்ம ரெண்டையும் ஒரே அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்படியே வச்சு தையல் தான் போட்டிருக்கேன். கீழே வரைக்குமே ஒன்றோட ஒன்று வச்சு நம்ம தையல் போட்டாச்சு. கீழ்ப்பகுதியில் லைனிங் கிளாத்தில் உள்பக்கமாக இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு நம்ம ஃபுல்லும் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைச்சாச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம கழுத்து தைக்க போகிறோம். பாருங்கள், கழுத்து அகலம் 2.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள். அந்த இடம் சரியாக வருது பாருங்கள். இப்படி வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரு பீஸு, நடு மடிப்பு பகுதி தெரியுது பாருங்கள், இது சென்ட்ரு இடத்துல வச்சு என்ன பண்ணுறோன்னா குண்டூசி வச்சு குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நழுவாமல் இருக்கும். இது சார்ஜர் துணி வேறு, நல்லா நழுவும். நீங்கள் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் பிகினர்ஸ்லாம் வந்து குண்டூசி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மெயின் கிளாத்து இதுதான் வெளிப்பக்கம். இந்த வெளிப்பக்கத்தில் தான் இந்த பீஸை வந்து நம்ம இந்த கழுத்துக்கு பேஸ்ட் பேப்பர் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பீஸை நம்ம வைக்கிறோம். அப்போ தான் இது பேஸ்ட் பேப்பர் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் தச்சு திருப்பையில் இது வந்து லைனிங்குள்ளே உள்பக்கம் போகும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், சென்டருக்கு
நழுவாமல் இருக்க சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க, குத்திக்கோங்க. இங்கே சரியாக இருக்குது. இந்த பேஸ்ட் பேப்பரும் நம்ம அந்த 2.5 இன்ச்சு குறித்ததும் சரியாக இருக்குது பாருங்கள். நான் கட் பண்ணையில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ண முடியா அந்த இடம். அதுக்கு எங்கெங்கே உங்களுக்கு நழுவுது அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் ஊக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து சென்டரில் 2 போட்டிருக்கேன், சைடில் 1 போட்டிருக்கேன். இந்த சென்டரில் கீழே வந்து இந்த சென்டர் நழுவாமல் இருக்கிறதுக்காக 1 போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் பேப்பரில் இதுதான் அளவு, கழுத்தோட அளவு. நம்ம தையலுக்கு ஷோல்டரில் தான் விடுவோம். நம்ம மெத்தட் படி இப்படியே இந்த பேஸ்ட் பேப்பர் மேலேயே ஒரு 1/4 இன்ச்சு இல்லது ஒரு கேட் அளவுக்கு தைக்கலாம், இல்லை 1/2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தாராளமாக தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தையலுக்கு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ எந்தெந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா இப்போ இந்த இடத்துலலாம் 3 இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதை பேனால் நான் குறிச்சிருக்கேன். இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம தச்சிடலாம். பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு குறிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த இடம் வரையில் நம்ம ஊசியை உள்ள பதிய வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கேடை தூக்கி விட்டு கழுத்து ஷேப்புக்கு நம்ம திருப்புறோம். இந்த இடம் வரையில் அதே போல் சென்டர்லையும் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ண இடம் வருதோ அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும். கேடை தூக்குறோம், திருப்புறோம். அதே போல் தான் இந்த இடத்துலையும் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஊசியை குத்துறோம், திருப்புறோம். பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஊசியெல்லாம் எடுத்துட்டு இந்த பேப்பர் அளவுக்கு இந்த நடுவில் இருக்கிற துணியை, இந்த மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, இந்த பீஸு, அதாவது கழுத்துக்கு வச்சுருந்தோம்லையே அந்த பீஸ் 3ஐயும் சேர்த்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ டைமண்ட் நெக்கு வந்து நம்ம பாருங்கள் பேப்பர் அளவுக்கு, அந்த கேன்வாஸ் பேப்பர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. மாதிரி கட் பண்ணாதான் நமக்கு வெளிப்பக்கம் உள்பக்கமாக நம்ம திருப்புவோம் இல்லையா. இப்போ வெளிப்பக்கம் வச்சு தைச்சிருக்கோம். நம்ம உள்பக்கம் கழுத்து பீஸை, இந்த பீஸை திருப்பையில் நமக்கு அந்த கழுத்தோட ஷேப் அழகாக கிடைக்கும். ரொம்பவே எளிமையான மெத்தடு. இதே போல் நீங்களும் தைச்சு பாருங்கள், சூப்பராக வரும் கழுத்து. இப்போ இப்படி ஒரு அழுத்தி விட்டுக்கோங்க, உங்களுக்கு தைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அழுத்திட்டு இது அப்படியே உள்பக்கமாக திருப்பிடணும். இப்போ பாருங்கள், இப்போ உள்பக்கமாக வந்துடுது. வெளியில் கழுத்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்தும் உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பாக அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு சின்னதாக, அதாவது ஒரு சின்ன மெல்லிசாக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டால் போதுமானது. இப்போ பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல அதே போல் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். கழுத்து ஷேப்புக்கு நம்ம திருப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் கழுத்து பீஸை நல்லா அழுத்தி விட்டுருக்கோம் இல்லையா, அப்படியே உள்ளே விட்டிங்கன்னா தாரம் அழகாக பதிஞ்சிரும். ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. அதே போல் தான் ஒவ்வொரு பாயிண்ட் அவுட்லையும் நம்ம ஊசியாக குத்தி திருப்பணும்.
டைமண்ட்க்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, அழகாக இருக்குது, ரொம்பவே எளிமையாக தைச்சோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தான் நமக்கு டிசைன் வரப்போகுது. அந்த டிசைனுக்கு நம்ம ஒரு பேப்பர் பட்டன் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் பேப்பர் கட் பண்ணதில் அளவு வந்தது. நம்ம தையலுக்காக சேர்த்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கூடுதலாக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், மடிப்பு பகுதி வர மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் வரும். நம்ம இந்த ஷேப்பில் இப்படி வச்சு இதில் டிசைன் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு டிசைனுக்கு நம்ம பேண்ட் கிளாத்தில், அதாவது இந்த லைனிங் கிளாத் தான் பேண்ட் கிளாத்தும், அதில் நான் வந்து நேர் பீஸ் ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு நேர் பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உயரம் கம்மியாக இருக்கனால 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த அளவு போதுமானது அந்த டிசைனுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எது உள்பக்கம் வெளிப்பக்கம்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வெளிப்பக்கம். வெளிப்பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சு இப்படி மடித்து நம்ம தச்சு திருப்ப போகிறோம். அதாவது நாட்டுக்கெல்லாம் நம்ம தச்சு திருப்புவோம் இல்லையா வெளிப்பக்கம், அதுபோல் நம்ம இதை பீஸை திருப்ப போகிறோம். இப்போ முதல் தச்சுக்கிடுவோம். இந்த ஓரத்தை ஒரு ஓரம் மட்டும் நம்ம தச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வெளிப்பக்கம் திருப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தச்சுக்கிறோம். பாருங்க, ஒரு ஓரம் ஃப்ரீயாக விட்டுட்டோம், தைக்காமல் ஒரு ஓரம் தான் தைச்சிருக்கோம். இந்த தைச்ச ஓரத்தில் தான் நம்ம ஏதோ ஒரு கம்பி மாதிரி விட்டுக்கோங்க. கம்பி மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பிசுரை ஒட்டி நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி இதுக்குள்ளே திணிச்சு விட்டுட்டு எடுத்தோன்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு இந்த பீஸு வெளிப்பக்கம் திரும்பிடும். பார்த்துக்கோங்க. இதே போல் நம்ம இந்த 3 பீஸையும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸில் இதில் தான் நம்ம இந்த பீஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது அளவுக்கு மேலே நமக்கு இங்கே வரும். இங்கே உள்ளெல்லாம் தையலுக்கு போயிடும். 1 இன்ச் அளவுக்கு தான் நம்ம தைப்போம். ஆனாலும் நம்ம சரியான அளவாக 1 இன்ச் அளவுக்கு மட்டும் எடுத்தோன்னா நம்ம தைக்கையில் கொஞ்சம் பிசுறு தட்டும். அதுக்காக நம்ம இந்த பேப்பர் அளவுக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் எல்லாத்துலேயும் இதை வரிசையாக வச்சு தைக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு நீங்கள் இந்த பீஸில் நேர் பீஸ் தான் கட் பண்ணணும். நேர் பீஸ் கட் பண்ணி 1.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி இந்த மாதிரி தச்சு திருப்பிட்டு இது போல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சென்டரில் ஒன்று வச்சிடலாம். சென்டரில் வச்சு தச்சுட்டு இப்படியே வைப்போம். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டே வைக்கலாம், ஏன்னா இது ஜன்னல் அப்படிங்கிறப்ப நம்ம கேப் விட்டே தைக்கிறோம். இப்போ இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்க்கிறோம். மேல் பகுதியில் தான் நம்ம தைக்கணும், கீழ்ப்பகுதியில் அப்புறம் தான் தைக்கணும். இதை சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேப்பர்லேயே தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். இங்கே வரைக்கும் தான் நம்ம தைப்போம். இங்கே வந்து இது வந்து கூடுதலாக நம்ம உள்ளே தைக்கிறதுக்காக விட்டுருக்க பகுதி, ஆனாலும் அங்கே ஒன்று நம்ம வைக்கணும்.
ஏன் கூடுதலாக ஒரு பீஸ் வச்சா நம்ம போதுமானது. இப்போ இந்த பக்கம் தைச்சாச்சு. இந்த பக்கம் மாதிரியே இந்த பக்கமும் நம்ம தைச்சாச்சு. கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று 1/2 இன்ச் அளவுக்கு, இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இங்கே இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். அப்போ தான் இந்த இது மேலே தூக்காமல் இருக்கும், நம்மளுக்கு தைக்க எளிமையாக இருக்கும். கீழே வரையில் நல்லா விரிஞ்சு தான் நமக்கு வரும். இப்போ இந்த சென்டர் பீஸில் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி திருப்பிடும். இப்போ மேல் பகுதியில் கூடுதலாக இருக்கிற இந்த துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்தப்பா இந்த மாதிரி பின்பக்கம் திருப்புனீங்கன்னா கூடுதலாக இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மேல் பகுதியில் நம்ம சுடிதார் மெயின் கிளாத் துணி இருக்கு இல்லையா, டாப்போட மெயின் கிளாத் துணியில் பைப்பிங் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 இன்ச் அளவுக்குள்ள இங்கே கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஓரத்தை தச்சிருவோம். சரி, நம்ம மெயின் கிளாத்தில் 1/2 இன்ச் அகலத்துக்கு எடுத்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்துட்டு ஒரு ஓரத்தை மட்டும் மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம பைப்பிங் தைக்க போகிறோம். அந்த மேலே மட்டும் பைப்பிங் தைச்சா போதும், இதெல்லாம் உள்ளே மறைஞ்சிரும். இங்கேருந்தே தைச்சிட்டு வருவோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பைப்பிங்க்கு தைச்சிங்கன்னா போதுமா. நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலை விட கொஞ்சம் லேசாக இறங்கி தைச்சா போதுமா. அதே போல் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துக்கு வந்தோடனே பாயிண்ட் அவுட் பண்ணி தான் தைக்கணும். பைப்பிங்க்கு எப்பயுமே நீங்கள் கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். இதை நடுவில் சென்டர் பீஸில் நடுவில் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஊசியை குத்திட்டு சுருக்கு எதுவும் வைக்க தேவையில்லை. கிராஸ் பீஸ்னால பைப்பிங்கெல்லாம் சுருக்கு வைக்க வேணாம். இப்படியே நீங்கள் இந்த பீஸை இழுத்தீங்கன்னா அதுவே அழகாக வந்துடும். இப்போ கேடை இறக்கி விட்டுட்டு தைக்க பாருங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வி ஷேப்புக்கு நேராக டைமண்ட் ஷேப்பில் கீழ் பகுதியில் மட்டும்தானே வி ஷேப்புக்கு வைக்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட் அவுட் தான் வருது. இந்த பாயிண்ட் அவுட் வர்ற இடத்துல லேசாக நீங்கள் கொஞ்சம் கனமாக இருக்கும், கொஞ்சமாக கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் பைப்பிங் தைக்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பிசுரை இந்த துணியை வச்சு மூடி நம்ம இந்த மாதிரி பைப்பிங் சின்னதாக அழகாக அடிக்கணும்.
பேப்பரை இந்த பிசுறு பேப்பரோடு சேர்த்து தான் நம்ம மடித்து தைக்கணும். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த இடம் இதை பாருங்கள் இங்கே வருது. இங்கே நீங்கள் எப்பயும் போல் இப்படியே மடிச்சிங்கன்னா அந்த இடம் வரையில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பிடலாம். இந்த மாதிரி ஷேப்புக்கு அப்படி திருப்பிட்டு அதே போலயே பைப்பிங் தான். இப்போ நம்ம பைப்பிங் தைச்சிட்டோம். வெளிப்பக்கம் உள்பக்கம் திருப்புறையும் பாருங்கள். இது நல்லா இந்த பிசுரெல்லாம் உள்ளே இருந்த பேப்பரையும் சேர்த்து நம்ம தைச்சாச்சு. இப்போ கூடுதலாக இருக்கிற பேப்பருக்கு கூடுதலாக இருக்கிறது இப்போ நம்ம மேல் பகுதியில் பைப்பிங் தைச்சாச்சு. இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முன்பக்க கழுத்து, அதில் இதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு தான் நம்ம இந்த பீஸுக்கு நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சென்ட்ரு பீஸில் சரியாக அப்படி வச்சு சென்டரில் வர்ற மாதிரி இந்த சென்டரை வச்சுக்கோங்க. கழுத்தோட சென்ட்ரு பகுதியை 1 இன்ச் அளவு தான் பாருங்கள். இந்த மாதிரி சரியாக வச்சு நம்ம குண்டூசியை குத்திக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரு பீஸில் கரெக்டாக இந்த கழுத்தோட சென்டரை சரியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டு இங்கேயும் 1 இன்ச்சு பாருங்கள், சரியாக 1 இன்ச்சு நம்ம பைப்பிங் தச்சு மடிச்சிருக்கனால நமக்கு பேப்பரில் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு சரியாக வச்சு இந்த மாதிரி வெளிப்பக்கம் உள்பக்கத்தில் பாருங்கள். இந்த பேப்பர் வந்து நம்ம எதுக்காக கூடுதலாக விட்டுருக்கோன்றது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பேப்பரை சேர்த்து நம்ம குத்திட்டு அதுக்கப்புறமா இந்த கழுத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கோம் இல்லையா, இங்கேருந்தே நம்ம இது மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2ஆவதாக ஒரு தையல் போட்டுக்கலாம். எங்கெங்கே பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அதே போல் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நல்லா இலையாடிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த இடம் பிரியாமல் இருக்கும். இங்கேருந்தே தச்சா போதுமானது. தையல் மேலேயே போடுங்க. பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அதே போல் இந்த இடத்துல நல்லா இலையாடிடலாம். முடிகிற இடத்துல நல்லா இலையாடிடலாம். நம்ம ஊசியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஊசியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு கேட் அளவுக்கு இன்னொரு தையல் நம்ம டபுள் ஸ்டிச் போடையில் 2ஆவது தையல் போடுவோம் பாருங்கள். அது போலயே போட்டு எங்கெங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா உள்பக்கத்தில் இது 2ஆவது தையல். உள்பக்கத்தில் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் இது கூடுதலாக இந்த இடத்துல இருக்கட்டும். கீழே மட்டும் இந்த இதை மெதுவாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பேப்பரை கிழிச்சு விட்டுறலாம்.
துணியை கட் பண்ணிடாமல் இப்போ நம்ம பேப்பரெல்லாம் கிழிச்சிடலாம். இந்த இடத்துல மட்டும் கிழிச்சு விட்ருங்க. அப்போ நமக்கு நெக்கு டிசைன் கிடச்சிடும். நம்ம சாக்லேட் மாதிரி தைச்சி விட்றோம். இது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். ரொம்ப லேசான பேப்பர், கொஞ்சம் நியூஸ் பேப்பர் போதுமானது. இப்போ இதை வந்து நம்ம சாக்லேட் மாதிரி கையில் ஊசியை வச்சு பிடிச்சி தைக்க போகிறோம். இப்போ இந்த பேப்பர்லாம் நம்ம கிழிச்சு விட்டாச்சு. ஒரு கையூசியில் ரெட்டை நூலாக எடுத்து ஒரு பக்கமாக நான் முடிச்சு போட்டிருக்கேன். ஒரு பக்கம் இழுத்தா வர்ற மாதிரி இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் முடிச்சு போட்டிருக்கோம். ரெண்டு நூலை மட்டும் முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா உள் பக்கத்தில் இப்போ ஒவ்வொரு பீஸ்லையும் நடுவில் குத்துறோம். இந்த ஓரத்தையும் இப்படி பிடிச்சிக்கிறோம். ஒரு 2-3 தடவை இப்படி நல்லா டைட் பண்ணி தைச்சிருங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் மாடலில் வந்துடும். இதுக்குள்ளே ஊசியை குத்திட்டு இந்த மேல் பகுதியில் இந்த அடிப்பகுதி கீழே வந்துடுங்க. கீழே இந்த பீஸில் குத்துங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் முடிச்சு போட்டு இழுத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து இந்த சாக்லேட் பிரிஞ்சிடும். இப்போ அடுத்ததில் நம்ம தைக்கணும் இல்லையா, அதனால் அடுத்ததில் இந்த மாதிரி குத்திட்டு நூல் இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா இதோட நடுப்பகுதியில் குத்தி இதே போல் பிடிச்சி தைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அதே போல் உள்ள குத்துறோம். இங்கேயே திரும்ப கொண்டு வர்றீங்க. இந்த மாதிரி தைக்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம முடிச்சு போட தேவையில்லை. இதே போல் வரிசையாக நம்ம ஒவ்வொரு நாட்லையும் நம்ம சாக்லேட் மாடலில் தைச்சிடலாம். பாருங்கள், கழுத்து டிசைன் சாக்லேட் மாடலில் நம்ம தைச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு. ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தைச்சி பார்த்துருக்கோம். இதே போல் நீங்களும் வெட்டி தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.